Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல ஐபிஎல் ஓட 52வது மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபிக்கும் குஜராத் டைட்டன்ஸ்க்கும் இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவ்யூ தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் ப்ரிவ்யூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸ் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் 52வது மேட்ச் ஐபிஎல் மே 4 இரவு 7:30 இந்த மேட்ச் நடக்குது. மேட்ச் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா பேட்டிங் பாரடைஸ்னே சொல்லலாம். சின்னசுவாமி ஸ்டேடியம் பெங்களூர்ல தாங்க நடக்குது இந்த பர்டிகுலர் மேட்ச். சின்னசுவாமி ஸ்டேடியத்தோட பிச் ரிப்போர்ட்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா as usual நம்ம சொன்ன மாதிரி தான் பேட்டிங் பாரடைஸ். ஸ்மால் டைமென்ஷன்ஸை கொண்ட ரொம்ப 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 சின்ன கிரவுண்ட். அது பேட்டிங்க்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சா இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு தாங்க இந்த வீடியோல எப்பவுமே இருக்கும். ஸோ எப்படினாலும் நியர்லி வந்து ஒரு 190+ அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோராகவே இருந்துட்டு இருந்திருக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச் மெனுவை பொறுத்த வரைக்கும். இங்கே ஃபாஸ்ட் பாலர்ஸ் தாங்க கொஞ்சம் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. போத் இன்னிங்ஸ்லையும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 விக்கெட்ஸ் வரைக்கும் போவதற்கான வாய்ப்பு தான் இருக்கும். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 190ல இருந்து ஒரு 195+ வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு கூட இங்கே இருக்கும். 200+ ரன் அடிச்சா கூட அதை சேஸ் பண்ணி நியர்லி வர்றதுக்கான வாய்ப்பு கூட இங்கே ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த அளவுக்கு இங்கே ஒரு பேட்டிங் பாரடைஸ் தான். ரொம்ப ரொம்ப ஸ்மால் டைமென்ஷன்ஸை கொண்ட ஒரு பவுண்டரி லைன் அப்போ வந்து இந்த வெனுல இருந்திருக்கு. ஸோ அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா வெனு ரெக்கார்ட். ஸோ வெனு ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 159 மேட்ச் இங்கே நடந்திருக்கு. இதுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா 71 மேட்சும், பேட்டிங் செகண்ட் பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா 86 மேட்சும் வந்து இங்க வின் பண்ணிருக்காங்க. இது வந்து பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிச். இதுல வந்து ஃபர்ஸ்ட் பேட் தான் வின் பண்ணுவாங்க, செகண்ட் பேட் தான் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஸோ ஹை ஸ்கோரிங் வேணும். யாரு கடைசி நேரத்துல இந்த பினிஷர் கையில தாங்க இருக்கு. ரெண்டு டீம்லயுமே வந்து பினிஷர் கையில தான் இருக்கு. ஸோ சேஸ் பண்றதும் சேஸ் பண்ணாம இருக்கிறதும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹை ஸ்கோரிங் வேணும். ரன்ஸ் அதிகமா போகும். ஹெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 4 மேட்ச் பிளே பண்ணிருக்காங்க. 2 மேட்ச் வந்து குஜராத் டைட்டன்ஸும் ஆர்சிபி வந்து பாத்தீங்கன்னா 2 மேட்சும் வந்து வின் பண்ணிருக்காங்க. ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலி அண்ட் ஃபேப் டு பிளேசிஸ் 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னிங்ஸை வந்து ஓபன் பண்றாங்க. தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா பில் ஜாக், ரஜித் படிடார், கிளைன் மேக்ஸ்வெல், கேமரான் கிரீன், தென் அடுத்ததா தினேஷ் கார்த்திக், ஸ்வப்னல் சிங், கரண் சர்மா, முகமது சிராஜ், யாஸ் தயால், தென் அடுத்ததா அனுஜ் ராவத் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பாக்ட் பிளேயரா வந்து செயல்படுவாரு ஆர்சிபி டீமுக்காக. அடுத்ததா குஜராத் டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் சுமன் கில் அண்ட் பிரித்திமன் சாகா 2 பேர் இந்த இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. தென் அடுத்ததா சாய் சுதர்சன், அஸ்மதுல்லா ஓமர் ஜாய், டேவிட் மில்லர், ஷாருக் கான், தென் அடுத்ததா ராகுல் டிவாட்டியா, ரஷீத் கான், ஷாய் கிஷோர், மொஹித் சர்மா, ஜோஸ்வா லிட்டில் அண்ட் உமேஷ் யாதவ் வந்து டைரக்டா திரும்பவும் பிளேயிங் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். தென் ஜோஸ்வா லிட்டில் ஆர்சிபில இருக்கக்கூடிய டாப் ஆர்டர்ஸ் இருக்கக்கூடிய எல்லாமே ரைட் ஹேண்டர்ஸா இருக்காங்க. ஸோ ஜோஸ்வா லிட்டில் ரைட் ஹேண்டர்ஸ்க்கு அகேன்ஸ்ட் நல்லாவும் போல் பண்ணியிருக்காரு. ஆர்சிபி சைடில் இருக்கக்கூடிய டாப் ஆர்டர்ஸ் இருக்கக்கூடிய ரைட் ஹேண்டர்ஸ் எல்லாமே லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் போஸ்ட் கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுனால மோஸ்ட் ப்ராபபிலி டைரக்டாவே வந்து ஜோஸ்வா லிட்டில் பிளேயிங் வருவதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக தாங்க இருக்க போகுது. சரி, ஓகே. ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் பார்த்தாச்சு. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் யார் என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் பேட் பால் 11 ஆப்ல வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழ் அண்ட் ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்ப 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 பெஸ்டான ஒரு ஆப் சொல்லலாம் இந்த பேட் பால் 11. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க ஆப்பை இன்ஸ்டால் மட்டும் பண்ணி மற்ற ஆப்ஸ்க்கும் இதுக்கும் உள்ள என்ட்ரி ஃபீஸ் கம்பேரிசன் மட்டும் பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஸ்ல நீங்க ஈஸியாவே ப்ளே பண்ணிடுவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் மற்ற ஆப்ஸ்க்கும் இதுக்கும் உள்ள என்ட்ரி ஃபீஸ். தென் அது மட்டும் கிடையாது, ஸ்மால் லீக்ஸ் பெஸ்டான ஒரு ஆப். இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் இதில் அவைலபிளா இருக்கு. ஜிஎஸ்டி சார்ஜஸ் பிடிப்பதில்லை நீங்க பண்ணக்கூடிய டெபாசிட் மணிக்கு. தென் ஃபேண்டசி அடுத்தது ஃபேண்டசியை விட்டுட்டு நம்ம வந்து இந்த லூடோலாம் ப்ளே பண்ணுவோம். எனக்கு நாங்கள் ஃப்ரீயா இருக்க டைம்ல கொஞ்சம் நாங்க கேம்ஸ் ப்ளே பண்ணலான் இருக்கோம் அப்படிங்கிறப்ப நீங்க லூடோ கூட அதில் ப்ளே பண்ணிக்கலாம். அதுலயும் உங்களால வின் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விராட் கோலி, ஃபேப் டு பிளேசிஸ், தென் பில் ஜாக், கிளைன் மேக்ஸ்வெல், கேமரான் கிரீன், இப்படி 5 பேர் வந்து பாத்தீங்கன்னா 70% மேல இருக்காங்க ஆர்சிபி டீம்ல. தென் அடுத்ததா பாத்தீங்கன்னா விருத்திமன் சகா, சுமன் கில், சாய் சுதர்சன், இப்படி 3. தென் ரஷீத் கான். இந்த டீம்ல வந்து பாத்தீங்கன்னா 4 பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா 70% மேல இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 70% மேல இருக்காங்களே 2 டீம்ல இருந்தும் சேர்த்து ஒரு 9 பிளேயர் வரைக்கும் இருக்காங்க. இந்த 9 பிளேயரும் ஸ்மால் லீக்ஸ்ல உங்களோட ஆப்பனன்ஸ் மஸ்டா ட்ரை பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க ஒரு ஒர்த்தபிளான ஒரு ஆப்ஷன்ஸ் தான்.
பட் இதுல யாருக்கு எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்க போகுது, டபுள் ஆப்ஷன்ஸ் யாருக்கு இருக்கு, யாரெல்லாம் இம்பார்ட்டன்ட் பிக் அப்படிங்கறத இப்ப நம்ம பார்ப்போம். இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா விராட் கோலி. ஸோ விராட் கோலி இந்த வெனுல சரியான ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு போத் இன்னிங்ஸ்லுமே. பர்டிகுலரா செகண்ட் இன்னிங்ஸ்ல அப்படிங்கிறப்போ 55 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா 40 அப்படி. ஸோ 30க்கு மேல ஆவரேஜ் வச்சிருந்தாவே ஓகே. T20s பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லுமே நல்ல ஆவரேஜ். அது மட்டும் கிடையாது, இந்த சீசன்ல லீடிங் ரன் கெட்டர்ல 2வது இடத்துல இருக்காரு. ஸோ ருத்ராஜ் கைக்வாட் தான் ஆரஞ்சு கேப் ஹோல்டரா இருக்காரு. இந்த மேட்சுக்கு அப்புறம் விராட் கோலிக்கு வந்துருவாரு. ஸோ விராட் கோலிக்கு தான் மோஸ்ட்லி இருக்க போகுது. அந்த அளவுக்கு ஒரு செம ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சும் கண்டிப்பா அவர்கிட்ட இருந்து நம்ம 30ல இருந்து 50 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ இது மட்டும் தான் அவருக்கு இருக்கிற ஆப்ஷனா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வெறும் 20 ரன்ல அவர் அவுட் ஆயிட்டாருன்னா கூட அவர் அந்த ஃபேண்டசி டீம்ல வர வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். என்ன காரணம் அப்படின்னா, விராட் கோலியோட ஃபீல்டிங் பொசிஷன். அவரு அந்த லாங் ஆஃப்ல தான் ஃபீல்டு நிற்கிறது. அவருக்கு இருக்க எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ். ஸோ 1 or 2 கேச்சஸ் பிடிக்கும் சான்சஸ் ரொம்ப அதிகம். அப்படிங்கிறதுனால விராட் கோலி ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு உங்களோட ஃபேண்டசி டீம்ஸ்க்கு. ஃபேப் டுப்ளசிஸ் பொறுத்த வரைக்கும் டைரக்டாவே அவர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல இன்ஸ்விங் பவுலர்ஸ்ட வந்து கொஞ்சம் வீக்கா இருக்காரு. அது ஒண்ணு. தென் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ட கொஞ்சம் வீக்கா இருக்காரு. அதுவும் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ட கட்டர்ஸ் வேரியேஷன் பவுல் பண்றவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வீக்கா இருக்காரு. அந்த மாதிரி பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன் டைரக்டா ஆப்போசிட்ல யார் இருக்கான்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜோஸ்வா லிட்டில். ஸோ ஜோஸ்வா லிட்டில் இந்த மேட்ச் உள்ள வந்தாருன்னா ஒரு பெரிய இம்பாக்ட் பண்றதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இன்சில பவர் பிளேலயே. தென் டெத் ஓவர்ஸ்லயும் அவர் நிறைய வேரியேஷன், ஸ்லோவர் பால், கட்டர்ஸ் வேரியேஷன்ஸ் இது மாதிரி நிறைய பவுல் பண்ணுவாரு. ஸோ மேபி அவர் உள்ள வந்தாருன்னா ஒரு 2 விக்கெட் வரைக்கும் கூட இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதுல ஃபேப் டுப்ளசிஸ் லைக் ஜோஸ்வா லிட்டில் ஃபேப் டுப்ளசிஸ் இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு பேட்டில் இருக்க சான்சஸ் ரொம்ப அதிகம். ஃபேப் டுப்ளசிஸ் வேற எந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் இல்லாதது மிகப்பெரிய ஒரு மைனஸ். ஏன்னா அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாமே இந்த 30 yard சர்க்கிள்குள்ளே இருக்குது. ஏன்னா கேப்டன்ஷிப் பண்றதுனால அவர் வந்து இந்த 30 yard சர்க்கிள்குள்ளே அவரோட ஃபீல்டிங் பொசிஷனை வச்சுக்கிறாரு. ஸோ அவர் கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்கள்ல அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் இல்லாதது அவருக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு மைனஸா இருக்கு. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 20ல இருந்து 25 ரன்ஸ்குள்ள அவர்கிட்ட வந்து எதிர்பார்க்கலாம். வில் ஜாக் பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கானா கண்டிப்பா மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். அவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு இந்த மேட்ச் கிடையாது. ஆப்போசிட் சைட்ல லெஃப்ட் ஹேண்டர் சாய் சுதர்சன் மட்டும் தான் இருக்காரு டாப் ஆர்டர்ல. ஸோ அது மட்டும் இல்லாம கரண் சர்மா, முகமது சிராஜ், யாஸ் தயால், தென் ஸ்வப்னல் சிங் இப்படி 4 மெயின் பவுலர்ஸ், தென் கேமரான் கிரீன், கிளைன் மேக்ஸ்வெல் இப்படி பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால வில் ஜாக் மோஸ்ட் ப்ராபபிலி பவுல் பண்ண மாட்டாரு. ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த சீசன்ல குஜராத் டைட்டன்ஸ்க்கு அகேன்ஸ்டா அகமதாபாத்ல விளையாண்டப்ப சதம் அடிச்சிருக்காரு. குயிக்கா வெறும் கம்மி பால்ல சதம் அடிச்சிருக்காரு. இந்த மேட்சும் வந்து பாத்தீங்கன்னா அவர் குயிக்கா ஒரு 25ல இருந்து 30 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு அவருக்கு இருக்கும். வேற எந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் அவருக்கு இல்லாதது அவருக்கு இருக்க மிகப்பெரிய ஒரு மைனஸ். அவரு எந்த மாதிரி பவுலர்கிட்ட கொஞ்சம் வீக்கா இருந்திருக்காரு அவங்க கண்ட்ரில ஆடுறப்ப அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா லெக் ஸ்பின்னர். ஸோ லெக் ஸ்பின்னர்கிட்ட கொஞ்சம் டர்ன் இருந்தா கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காரு. தென் அடுத்தது வந்து லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ட நிறைய முறை விக்கெட் அவர் பறி கொடுத்திருக்காரு. ஸோ லெக் ஸ்பின்னரை கூட ரஷீத் கானை பொழந்து கட்டிட்டாரு. குஜராத்ல வந்து அகமதாபாத்ல வந்து பொழந்து கட்டிட்டாரு. பட் லெக் ஸ்பின்னர்கிட்ட கொஞ்சம் டர்ன் இருந்துச்சுனாவே அவர் கொஞ்சம் நல்லாவே அவரோட விக்கெட்டை பறி கொடுத்திருக்காரு. அதை விட முக்கியம் 65% அவர் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ட அவரோட விக்கெட்டை பறி கொடுத்திருக்காரு. திரும்பவும் சேம் அதே மாதிரி ஜோஸ்வா லிட்டில், வில் ஜாக் அவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் இருக்கலாம். பட் இருந்தாலும் கம்மியான பால்ல ஒரு 2 ஓவர்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 ஓவர் மட்டும் உள்ள நின்னார். ஒரு 12 பால் 13 பால் நின்னாருனாவே அவரு 20ல இருந்து 25 ரன் வரைக்கும் அடிச்சிடறாரு. அவருக்கு இருக்கிற மைனஸ் அந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இந்த மேட்ச் அவருக்கு இல்லாதது மிகப்பெரிய ஒரு மைனஸா இருக்கு. ரஜித் படிடார் ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வெனுல ஆர்சிபி அகேன்ஸ்ட் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. ரீசன்ட் ஃபார்மும் அவருக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா ட்ரை பண்ணி பாருங்க. வில் ஜாக் எடுக்காதவங்க ரஜித் படிடாரை வேணா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிளைன் மேக்ஸ்வெல் கண்டிப்பா மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் அவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு, ஒரு விக்கெட் வரைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் அவருக்கு அதிகம். இந்த பர்டிகுலர் மேட்ச் கண்டிப்பா அவரோட பேட்ல இருந்து நம்ம ஒரு 30+ ரன்ஸ் வரைக்கும் அவர்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். கேமரான் கிரீன் பேட்டிங்ல 15ல இருந்து 20 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். பவுல் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவர். அந்த 16 ஓவருக்கு மேல கண்டிப்பா ஒரு ஓவராவது பவுல் பண்ணுவாரு. அப்படிங்கிற பட்சத்துல ஸோ கேமரான் கிரீன் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து தெரியுறாரு ஆர்சிபி டீம்ஸ்க்கு. ஸோ தினேஷ் கார்த்திக் விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ், விக்கெட் கீப்பர் மூலியமா கேட்சஸ் அதுல வந்து கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைச்சிரும். தென் அவர் அடிக்கக்கூடிய ரன்ஸ் கடைசியா தான் வராரு. அவர் மிடில் ஆர்டர்லாம் கிடையாது, ரோயல் மிடில் ஆர்டர் தான். ஸோ அவருக்கு பேட்டிங் வாய்ப்பு கிடைக்குமாங்க ஒரு கொஸ்டின் மார்க். பை சான்ஸ் கிடைச்சதுன்னா ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு தாங்க மோஸ்ட் ப்ராபபிலி இருக்கும். ஸ்வப்னல் சிங் ஒரு 2ல இருந்து ஒரு 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவார். எனக்கு தெரிஞ்சு மினிமம் 2 ஓவர் தான். ஸோ அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் அவருக்கு கிடைக்கலாம். கரண் சர்மா அவரோட 4 ஓவருமே மோஸ்ட் ப்ராபபிலி பவுல் பண்ணிடுவார். இந்த மேட்ச் ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா மேபி இருக்கலாம். ஸோ அவர்கிட்ட இருந்து மினிமம் ஒரு விக்கெட் அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். முகமது சிராஜ் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாருன்னா 2 விக்கெட் வரைக்கும் அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்ண போறாருன்னா 1 விக்கெட் வரைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பு அவருக்கு ரொம்ப அதிகம். யாஸ் தயால் ஸோ கண்டிப்பா போத் இன்னிங்ஸ்லுமே அவர்கிட்ட நம்ம 1 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஏன்னா பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த வெனூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பவுலர்ஸ்
அதிகப்படியான விக்கெட் எடுப்பாங்களாங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். குஜராத்தை பொறுத்த வரைக்கும் விருத்திமன் சாகா, சுமன் கில் அண்ட் சாய் சுதர்சன் இந்த டாப் 3 பேர்த்த நம்பி தான் குஜராத் டைட்டன்ஸே இருக்கு. இந்த டாப் 3 பேர்த்துல இருந்து யாராவது ஒருத்தங்க ஒரு கணிசமான ரன்ஸ் ஆடிட்டாங்க அப்படின்னா அது 200+ ரன் கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அதுல முக்கியமா சாய் சுதர்சன் எல்லா மேட்சுமே அவர் இருந்து பர்ஃபார்மன்ஸ் கிட்டத்தட்ட ஒரே ஒரு மேட்சை தவிர இது எல்லா மேட்சுமே ஒரு ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துட்டாரு. அந்த அளவுக்கு செம்ம ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயரா இருக்காரு குஜராத் டைட்டன்ஸ்க்கு. அவர்கிட்ட இருக்கிற மைனஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெருசா இல்லைங்க. எல்லா பாலுமே அவர் அவ்வளவு சீக்கிரம் அவசரப்பட மாட்டேங்கிறார். பாலை பயங்கரமா ரொட்டேட் பண்ணி ஆடுறாரு. அது அவருக்கு இருக்கிற மிகப்பெரிய பிளஸ். மைனஸ் வைஸ் பாக்குறப்போ கட்டர் வேரியேஷன்ஸ், ஸ்லோவர் பால் நல்ல நீங்க 150 வேகத்துல போல் பண்ணா கூட அதை ரொட்டேட் பண்ணி ஆடிட்டு தவறான பாலை மட்டும் பவுண்டரிஸ் அடிட்டு போயிடுறாரு. பட் அந்த வேரியேஷன் பவுலர்ஸ், அந்த கட்டர்ஸ் பால் போடக்கூடியவங்க, அந்த மீடியம் ஃபேஸ் பவுலர்ஸ்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன் ஆஸ் யூஸ்வல் யாஸ் தயாலும் சேம் அதே மாதிரி கேட்டகரியான ஒரு பவுலர் தான். பெருசா வேகம் இருக்காது, கொஞ்சம் ஸ்லோவர், கட்டர்ஸ்ல நிறைய போடுவாரு. கேமரான் கிரீன் சேம் அந்த மாதிரியான ஒரு பவுலிங் ஆப்ஷன் தான். ஸோ கேமரான் கிரீன் கிட்ட வேணா சின்ன ஒரு ட்ரெட் இருக்கலாம். அதர்வைஸ் நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர், டைமென்ஷன்ஸ் ரொம்ப ஸ்மால் டைமென்ஷன்ஸ் கொண்ட ஒரு பவுண்டரி லைனர். ஸோ சாய் சுதர்சன் மேபி எனக்கு தெரிஞ்சு ஒரு 20+ ரன்ஸ் வரைக்கும் அவர் இருந்து எதிர்பார்க்கிறேன் நான். அவர்கிட்ட இருக்கிற மைனஸ், ஸோ இதெல்லாம் பிளஸ். மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயர் ரோல். ஸோ இம்பாக்ட் பிளேயரா வெளியே போயிடுறாரு. அப்போ ஒரு ஃபீல்டிங் பண்றாரு அப்படின்னா ஒரு கேட்ச் ஒரு கேட்ச்ல 1 or 2 கேச்சஸ் பிடிக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ ஒரு 8 பாயிண்ட், ஒரு 12 பாயிண்ட் கிடைக்கலாம், அல்லது ஒரு 16 பாயிண்ட் கிடைக்கும். ஒரு 2 கேட்ச் பிடிச்சாருன்னா ஒரு 16 பாயிண்ட் கிடைக்கும். ஒரு 20 ரன் அடிச்சாருன்னா கூட ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், ஒரு 45 பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. அப்படிங்கிற மாதிரியான ஒரு கால்குலேஷனுக்கு போகலாம். அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இம்பாக்ட் பிளேயர்ல அவர் தான் இருக்காரு. அப்படிங்கிறதுனால அந்த கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அவருக்கு இல்லாதது தான் மிகப்பெரிய ஒரு மைனஸ். கரண்ட் ஃபார்ம் செம ஃபார்ம்ல இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவர் இந்த மேட்ச்ல கொஞ்சம் ஏர்லியரா மேபி அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமோன்னு தோணுது. ஒரு 20 ரன்ஸ்க்குள்ள அவர் அவுட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணிட்டு இருக்கு. விருத்திமன் சகா விக்கெட் கீப்பர் பண்றாரு. ஆப்போசிட் டீம்ல தினேஷ் கார்த்திக் அவரோட டவுன் ரொம்ப லோயர் மிடில் ஆர்டர். ஸோ விருத்திமன் சகா டாப் ஆர்டர், பவர் பிளேவை கொஞ்சம் யூஸ் பண்ணி ஆடிடுவாரு. ஸோ அவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 30+ ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் விருத்திமன் சகா. தென் விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ், கேட்ச் அண்ட் ஸ்டம்பிட் ரன் அவுட்ல இருந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ஸ். ஸோ சுமன் கில் இன்ஃபார்ம் பிளேயர் ரீசெண்ட் டைம்ஸ்ல. பட் இந்த ஐபிஎல் கொஞ்சம் டவுன்ல தான் இருக்காரு. ஏதாவது ஒரு மேட்ச் மட்டும் தான் ஆடுறாரு. அதர்வைஸ் கொஞ்சம் டவுன்ல தான் போயிட்டு இருக்கு. பவுலிங் லைனப்ஸ், ஆர்சிபியோட பவுலிங் லைனப்ஸை வச்சு கம்பேர் பண்றப்போ சுமன் கில் இந்த மேட்ச் கண்டிப்பா ஒரு 30-40+ ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அவர்கிட்ட இருந்து நம்ம 30+ ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அஸ்மதுல்லா, ஓமர் ஜாய் இப்போ டாப் ஆர்டர்ல டாப் 3 பேருமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனே அஸ்மதுல்லா ஓமர் ஜாய்க்கு மேலேயே ஷாருக் கான், டேவிட் மில்லர் இப்படிங்கிற ஆப்ஷன்ஸை கொண்டு வந்துருவாங்க. அஸ்மதுல்லா ஓமர் ஜாயோட டவுன் கொஞ்சம் கீழே போயிடும். ஸோ அஸ்மதுல்லா ஓமர் ஜாய் வர்ற டவுனுக்கு ஒரு 10 ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. ஸோ இப்படி ஒரு ஆப்ஷன். அது மட்டும் இல்லாம 2 ஓவர் கம்பல்சரி போல் பண்றாரு. 4 ஓவர் அவர் போல் பண்றாருங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். ஆனா 2 ஓவர் கம்பல்சரி போல் பண்றாரு. ஸோ அந்த 2 ஓவர்ல ஒரு விக்கெட் அன்எக்ஸ்பெக்டடா எடுத்துட்டாருன்னா அதுக்கு ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு 4 பாயிண்ட். தென் ஒரு 10 ஒரு 15+ ரன் அப்படின்னா அதுக்கு ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 45 ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வருவதற்கான அந்த ஒரு ஆப்ஷன் அவருக்கு இருக்கு. வெறும் 19% தான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் அவருக்கு இருப்பது. அவருக்கு இருக்கிற ஒரு கூடுதல் பலம், ஒரு பவுல், அந்த 2 ஓவர் பவுல் பண்றதுனால ஒரு டபுள் ஆப்ஷன்ஸ் அவருக்கு இருக்கு. ஸோ டேவிட் மில்லர் கண்டிப்பா இந்த மேட்ச் அவர் அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். என்ன காரணம் அப்படின்னா இது ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சா தான் இருக்க போகுது. ஸோ ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படிங்கிறப்போ கண்டிப்பா ஒரு 200 210 ரன்னும் அடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். அதை இவர் தான் ஃபினிஷ் பண்ற ரோல்ல இருப்பாரு. கடைசி ஒரு 70 ரன்னுக்கு இவர் உள்ள வந்தாருன்னா இவரோட பேட்ல இருந்து 40 ரன்ஸ் வரைக்கும் அது வந்துடும். அது குயிக்கா வந்துடும். வெறும் 28% தான் டேவிட் மில்லர் இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இம்பாக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஷாருக் கான் லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் டாப் ஆர்டர்ல ப்ரோமோட் பண்ணிருந்தாங்க. அவரு பாத்தீங்கன்னா 50+ ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிருந்தாரு. இந்த மேட்ச் கண்டிப்பா டாப் ஆர்டர்ல ப்ரோமோட் பண்ணுவாங்களாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். அது இல்லாம ஸ்மால் டைமென்ஷன்ஸ் கொண்ட இந்த வெனுல இவருக்கு முன்னாடி நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. கர்நாடகாக்கு எகென்ஸ்டா ஃபைனல் இங்க விளையாண்டப்ப கூட அடிச்சு வின் பண்ணி கொடுத்திருக்காரு சிங்கிள் லேண்டா. ஸோ இவரோட பேட்ல இருந்து நம்ம ஒரு 20 இருந்து 25 ரன்ஸ்க்குள்ள எதிர்பார்க்கலாம். தென் அடுத்ததான் பார்த்தோம் அப்படின்னா பவுலிங் ஆப்ஷன்ஸ். ரஷித் கான், சாய் கிஷோர், மோஹித் சர்மா, ஜோசுவா லிட்டில் அண்ட் உமேஷ் யாதவ், அஸ்மதுல்லா ஓமர் ஜாய் இந்த 6 பிளேயர் தான் இந்த டீமோட பவுலிங் ஆப்ஷன்ஸ். ஸோ இதுல ரஷித் கான் அவரோட 4 ஓவருமே போல் பண்ணிடுவாரு. ரஷித் கான் யாருக்கெல்லாம் ட்ரெண்ட் தருவா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபேப் டு பிளேசஸ், வில் ஜாக், மேக்ஸ்வெல், கேமரான் கின் டாப் 6 பேத்துல
சாரி டாப் ஒரு 6 பேத்துல 4 பிளேயர் வந்து ஃபாரின் பிளேயர்ஸ் இருப்பது ரஷீத் கானுக்கு கண்டிப்பா இந்த மேட்ச் ஒரு மிகப்பெரிய வரம்னே சொல்லலாம். இந்த வெனுல ஸ்லைட் டேர்ன் இருக்குங்க, கண்டிப்பா வந்து நல்லாவே டேர்ன் இருக்கும். இந்த வெனுல மேட்சுக்கு மேட்ச் ஒரு விளையாண்ட மேட்சஸ் எல்லாத்துலயுமே ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இந்த மேட்சும் அவர்கிட்ட இருந்து ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம். இந்த ஒரு விக்கெட்ல அவர் ஃபேண்டஸ் டீம்ல வந்துருவாரான்னா கண்டிப்பா வாய்ப்பு இல்லை. ஆனால் அவர் பேட்டிங்லயும் அவரை ப்ரொமோட் பண்ணிடுறாங்க. பேட்டிங்ல வந்தாலும் ஒரு 15+ ரன் குயிக்கா ஆடிவார். அப்போ அந்த ஃபேண்டஸ் டீம்ல வருவதற்கான வாய்ப்பு அதிகம். ஸோ ஒரு விக்கெட் எடுத்துட்டாருன்னா போதும். ஸோ ரஷீத் கான் அந்த ஃபேண்டஸ் டீம்ல வருவதற்கான வாய்ப்பு அதிகம். சாய் கிஷோர் இந்த வெனுல நீங்க நல்லா நோட் பண்ணி ஹர்ப்ரீட் பார் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். ஸோ ஹர்ப்ரீட் பார் இந்த வெனுல நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு, அது ஒரு வேலிட் பாயிண்ட். ரெண்டாவது விராட் கோலி, ஃபேப் டு பிளெசிஸ், வில் ஜாக், ரஜித் படிதார், கிளைன் மேக்ஸ்வெல், கேமரான் கிரீன், தினேஷ் கார்த்திக்னு டாப் ஆர்டர்ல இருக்கக்கூடிய 7 பிளேயருமே ரைட் ஹேண்டர்ஸ். ஸோ அந்த வகையில சாய் கிஷோர் ஒரு பிக் டிஃபரன்சியல் பிக்கா மேபி இருப்பதற்கு சான்சஸ் வந்து ரொம்ப 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 அதிகமாக தாங்க இருக்க போகுது இந்த பர்டிகுலர் மேட்ச். அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா மொஹித் சர்மா நம்ம ஒரு விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஜாஸ்வா லிட்டில் ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாரு, அவர் உள்ள இருந்தாரு, ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா கண்டிப்பா 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு. மோஸ்ட் ஆஃப் பீசஸ் அவரை ட்ரை பண்ணிருக்க மாட்டாங்க. ஒரு பிக் டிஃபரன்சியல் பிக் அவரை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உமேஷ் யாதவ் நம்ம ஒரு விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம பிளேயருக்கான ஆப்ஷன்ஸ் வைஸ் பார்த்துட்டோம். ஸோ ஆல்ரெடி நான் எப்பவுமே லாஸ்ட் 2-3 வீடியோல சொல்ற அதே செக்மெண்ட் தான் இது. இந்த செக்மெண்ட் வந்து விருப்பம் இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து இது எடுத்துக்கோங்க, இல்லாதவங்க இந்த செக்மெண்ட்டை மட்டும் கடந்து போயிருங்க. நான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன்ல யாரோ இந்த மாதிரி ரன்ஸ் அடிக்க சான்ஸ் இருக்கும், என்னோட ஓன் ப்ரெடிக்ஷன் இது. நான் இந்த மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதை வந்து இங்க உங்களுக்கு கம்பல்சரி கிடையாது, அது வந்து மஸ்டும் கிடையாது. நான் சொன்னது உங்களுக்கு ஓகேன்னு தெரிஞ்சா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இந்த பர்டிகுலர் 5 நிமிஷம் மட்டும் நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்ததுக்கு நீங்க போய்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 30 இருந்து 35 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். 35+ ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். 30 ரன்ஸ்க்கு மேல அந்த ஃபேண்டஸ் டீம்ல வர வாய்ப்பு அதிகம். ஃபேப் டு பிளெசிஸ் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல 20 இருந்து 25 ரன்ஸ்க்குள்ள அடிப்பதற்கான வாய்ப்பு தான். ஸோ ஃபேண்டஸ் டீம்ல வருவாரா அப்படின்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ் தான். ஸோ வில் ஜாக் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல 25 இருந்து 30 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு. மோஸ்ட் ப்ராபபிலி அவர் அந்த ஃபேண்டஸ் டீம்ல வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ரஜித் படிதார் அவர் 15 இருந்து 20 ரன்ஸ் அடிப்பதற்கான வாய்ப்பு தான் மோஸ்ட் ப்ராபபிலி. கிளைன் மேக்ஸ்வெல் ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு. தென் 20 இருந்து 25 ரன்ஸ். ஸோ நான் கிராண்ட் லீக்ஸ்க்கு ஒரு வைஸ் கேப்டனுக்கு கூட ஓரளவுக்கு எலிஜிபிளா இருப்பாரு ஃபேண்டஸ் டீம்ஸ்ல. கேமரான் கிரீன்றது நம்ம ஒரு விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். 15 இருந்து 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. இவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேண்டஸ் டீம்ல வருவதற்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகம். ஸோ தினேஷ் கார்த்திக் வந்து நம்ம 10+ ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு தான் மோஸ்ட் ப்ராபபிலி இருக்கும். சசாந்த் சிங் விக்கெட் லெஸ்ஸா போறதுக்கான வாய்ப்பு தான் இந்த மேட்ச் இருக்கும். ஸோ கரண் சர்மா மட்டும் நம்ம ஒரு விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். முகமது சிராஜ் ஃபர்ஸ்ட் பால் பண்ணாருன்னா 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான ஒரு சான்சஸ் இருக்கு. ஸோ செகண்டா பால் பண்ண போறாருன்னா ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. யாஸ் தயால் ஸோ ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா ஒரு விக்கெட், செகண்டா பால் பண்ண போறாருன்னா 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு தாங்க இருக்கும் யாஸ் தயாலுக்கு. தென் விருத்திமன் சாகா பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல 25 இருந்து 35 ரன்ஸ்க்குள்ள ஒரு அடிப்பதற்கான சான்சஸ் அதிகம். தென் விக்கெட் கீப்பர் மூலியமா ஒரு கேட்ச் அண்ட் ஸ்டம்ப் ரன் அவுட்ல ஒரு பர்டிகுலர் ஒரு மினிமம் ஒரு 15+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் எடுப்பாரு. ஸோ சூமன் கில் இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 40 இருந்து 60 ரன்ஸ் வரைக்கும் ஒரு அடிப்பதற்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த வேணுல ஒன்னு பிராண்ட் லீக்ஸ்க்கு ஒரு கேப்டனுக்கோ அல்லது வைஸ் கேப்டனுக்கோ கூட சம்டைம்ஸ் வருவதற்கான வாய்ப்பு கூட இருக்கும். சாய் சுதர்சன் என் பாயிண்ட் ஆஃப் வியூல இது வந்து பர்சனல் என்னோட ஒரு ஒப்பீனியன். நான் வந்து அவருக்கு வெறும் 20 இருந்து 25 ரன்ஸ்க்குள்ள கொடுக்குறேன். ஃபேண்டசி டீம்ல வருவாரான்னா மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். அந்த இம்பாக்ட் பிளேயர் ரோல்ல அவர் இருக்கிறதுனால மேபி அவர் அந்த ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான சான்சஸ் கொஞ்சம் கம்மியா இருப்பதற்கான சான்ஸ் தான் இருக்கும். அஸ்மதுல்லா உமர் சைடு இருந்து ஒரு விக்கெட், தென் அவர் 15+ ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. டேவிட் மில்லர் இந்த மேட்ச் கண்டிப்பா வந்து நம்ம 35 இருந்து 40 ரன்ஸ்க்குள்ள அவர்கிட்ட எதிர்பார்க்கிறேன். ஷாருக் கான் நம்ம ஒரு 15+ ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ராகுல் டிவாட்டியா அவரோட ரோல் கடைசி 2 ஓவர்ல வந்து ஒரு ஃபினிஷிங் ரோல் தான், ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் அவர் எதிர்பார்க்கலாம். ரஷீத் கான் இருந்து ஒரு விக்கெட், தென் ஒரு 10+ ரன்ஸ். தென் சாய் கிஷோர் இருந்து ஒரு விக்கெட். மொஹித் சர்மா ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா 2 விக்கெட், தென் செகண்டா பால் பண்ண போறாருன்னா ஒரு விக்கெட். ஜோஸ்வா லிட்டில் ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா 2 விக்கெட், செகண்டா பால் பண்றாரு அப்படின்னா ஒரு விக்கெட். உமேஷ் யாதவ் போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு விக்கெட். ஸோ இந்த பர்டிகுலர் இந்த ஒரு 5 நிமிஷம் மட்டும் இது என்னோட ப்ரிடிக்ஷன். ஸோ இது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இது உங்களுக்கு ஓகேன்னு தோணுச்சுன்னா இதை நீங்க எடுத்துக்கோங்க. இது நான் பர்சனலி எனக்கு தோன்றதை உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். தட்ஸ் ஆல். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் உள்ள பிளேயர்ஸ் கிளைன் மேக்ஸ்வெல், கேமரான் கிரீன், விருத்திமன் சாகா, அஸ்மதுல்லா உமர் சாய் இவங்க எல்லாருமே எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் உள்ளவங்க. இதுல விருத்திமன் சாகா மட்டும் விக்கெட் கீப்பர் பண்றாரு. மீதி இருக்க எல்லாருமே டபுள் ஆப்ஸ் பவுலும் பண்ணுவாங்க, பேட்டிங்கும் பண்ணுவாங்க. ஸோ இந்த 4 பிளேயருமே எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் உள்ள பிளேயர், ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாங்க கிராண்ட் லீக்ஸ்க்கு. போத் டீம்ஸோட டெத் ஓவர்ஸ் முகமது சிராஜ், கேமரான் கிரீன் இந்த 2 பேரும் ஆர்சிபிக்காக டெத் ஓவர்ஸ்ல போல் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்கன்னா 2 பேருமே இம்பார்ட்டன்ட். மொஹித் சர்மா, ஜோஸ்வா லிட்டில். ஸோ குஜராத் வந்து ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்கன்னா 2 பேரும் தான் டெத் ஓவர்ஸ்ல போல் பண்ணுவாங்க. 2 பேருமே ஃபர்ஸ்ட் பால் பண்றாங்க அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாங்க. இன்ஃபார்ம் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி, வில் ஜாக்,
சுமன் கில் அண்ட் சாய் சுதர்சன். இந்த 4 பேரும் கரண்ட்ல செம ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். 4 பேருமே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் பிசினஸ் அவங்க எல்லாருமே ட்ரை பண்ணிருப்பாங்க. கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா 85% மேல இருக்காங்க. ஸோ எல்லாருமே இன்ஃபார்ம் பிளேயர்ஸ், கரண்ட்ல நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. டிஃபரன்சியல் பிக் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கரண் சர்மா வெறும் 10% தான் இந்த வென்யூல நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. மினிமம் 1 விக்கெட், மேக்ஸிமம் 2 விக்கெட் எடுப்பதற்கான சான்சஸ். அஸ்மத்துல்லா ஓமர் சாய் வெறும் 19%, டபுள் ஆப்ஸ் பவுலிங் பண்றாரு, பேட்டிங் வந்து ஒரு 15% அடிப்பாரு. ஸோ அவர் வந்து ஒரு டிஃபரன்சியல் பிக்கா ட்ரை பண்ணிக்கோங்க. யாஸ் தயால் ஸோ செகண்டா பால் பண்றப்போ 2 அதுக்கு மேற்பட்ட விக்கெட் கூட எடுக்க சான்சஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. மொஹித் சர்மா ஃபர்ஸ்ட் பால் பண்றப்போ 2 அதுக்கு மேற்பட்ட விக்கெட் கூட எடுக்க சான்சஸ் இருக்கும். ஸோ செகண்டா பால் பண்றாரு அப்படின்னா 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. டேவிட் மில்லர் போத் இன்னிங்ஸ்லுமே என்னை பொறுத்த வரைக்கும் அவர் இம்பார்ட்டன்ட். பர்டிகுலரா செகண்டா பேட் பண்ண போறாருன்னா ஒரு பெரிய ஸ்கோரை சேஸ் பண்ணி போறப்போ அவரோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோலா இருக்கும். இவங்கலாம் டிஃபரன்சியல் பிக்கா இருப்பாங்க. 50-50 ஆப்ஷன்ஸ் பிளேயர்ஸ் சொல்லி பாத்தீங்கன்னா சாய் சுதர்சன், தினேஷ் கார்த்திக், ஃபேப் டுப்ளேசிஸ். இதுல தினேஷ் கார்த்திகை பொறுத்த வரைக்கும் 55% யூசர்ஸ் ட்ரை பண்ணிருக்காங்க. அவரோட டவுன் ரொம்ப லோயர் மிடில் ஆர்டர் அப்படிங்கிறதுனால நான் இந்த 50-50 ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கேன். அதர்வைஸ் விக்கெட் கீப்பர் மூலியமே கிடைக்கக்கூடிய அந்த 15+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவருக்கு சாலிடா கிடைச்சிடும். ஃபேப் டுப்ளேசிஸ் அவருக்கு அந்த கேட்ச் பிடிக்கிற அந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இல்லை. இந்த வென்யூல நல்ல ரெக்கார்டு இருக்கு. பட் வேற எந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் இல்லாததுனால நான் 50-50 ஆப்ஷன்ஸ்ல அவரை நான் வச்சுக்கிறேன். சாய் சுதர்சன் 90% ஆஃப் யூசர்ஸ், செம ஃபார்ம், கரண்ட்ல நல்ல ஃபார்ம், எல்லாமே ஓகே. பட் அந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இல்ல, அந்த இம்பாக்ட் பிளேயர் ரோல் அவர் இருக்கிறதுனால நான் வந்து அவர் வந்து 50-50 ஆப்ஷன்ஸ்ல வந்து நான் வச்சிருக்கேன். தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் லீக்ஸ்ல மஸ்ட் பிக் விராட் கோலி, வில் ஜாக், கிளைன் மேக்ஸ்வெல், சுமன் கில், விருத்திமான் சாகா அண்ட் ரஷீத் கான். இந்த 6 பிளேயருமே உங்களோட ஆப்பனன்ட் உங்களோட ஸ்மால் லீக்ஸ்ல மஸ்ட் ட்ரையா பிக் பண்ணிருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே ரொம்பவே சேஃபான ஆப்ஷன். ஸோ சேஃபா இருக்கிறவங்க எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க ஸ்மால் லீக்ஸ். இப்போ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா விராட் கோலி, தென் கிளைன் மேக்ஸ்வெல், சுமன் கில், தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சாய் சுதர்சன். ஸோ இவங்க எல்லாருமே ஸ்மால் லீக்ஸ்க்கு சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன். இவங்க எல்லாரும் இந்த 4 பேர் தான் உங்களோட ஆப்பனன்ட். ஸ்மால் லீக்ஸ்க்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா மோஸ்ட் ப்ராபபிலி இவங்களை தான் பிக் பண்ணிருப்பாங்க. ஸோ இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கு அப்படின்னா யாரை பிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கேமரான் கிரீனுக்கு ஒன்னா கிராண்ட் லீக்ல ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. தென் அடுத்ததான் வந்து லைக் விருத்திமான் சாகாக்கு ஒன்னா பிராண்ட் லீக்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தென் ரஷீத் கானுக்கு ஒன்னா பிராண்ட் லீக்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன். தென் ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்க ஜோசுவா லிட்டில் இருக்காரு அப்படின்னா அவருக்கு ஒன்னா பிராண்ட் லீக்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மேபி டெத் ஓவர்ஸ்ல ஒரே ஓவர்ல கூட 2 விக்கெட் வரைக்கும் கூட எடுப்பதற்கான சான்சஸ் இருக்கும். ஸோ ஒன்னா பிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்திய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.